வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா, விஜயை எப்படி கூட்டணிக்கு வரவழைப்பது என அமித்ஷாவுக்கு தெரியுமா? தமிழா பாண்டியன் அதிர்ச்சி தகவல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக பாஜக கூட்டணிக்கு நடிகர் விஜய் வர தயங்குவதாக கேட்கப்படும் கேள்விக்கு அவரை எப்படி கூட்டணிக்கு வரவழைக்க வேண்டும் என்பது அமித்ஷாவுக்கு தெரியும் என்றும் தமிழா பாண்டிய சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பது தமிழக அரசியலில் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விஜய்தான் தேர்தல் முடிவை நிர்ணயிப்பார் என்றும் அரசியல் நோக்கர்கள் கணித்து வருகின்றனர். அதிமுக கூட்டணியில் விஜய் சேர்ந்துவிட்டால் நிச்சயம் அதிமுக விஜய் கூட்டணி ஆட்சியை பிடித்து விடும் என்று அரசியல் விமர்சகர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் விஜய் தனியாக ஒரு கூட்டணி அமைத்தால் அதிமுக கூட்டணி, விஜய் கூட்டணி, திமுக கூட்டணி என 3 கூட்டணிகளில் யார் வேண்டுமானாலும் ஆட்சியை பிடிக்கலாம் என்றும் எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயை அழைத்து வர பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும், துணை முதல்வர் பதவி உட்பட சில முக்கிய அமைச்சர் பதவிகளையும் தர அதிமுக தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் மாறாக தன்னை கருதி கொண்டிருக்கும் விஜய் அதிமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக செல்ல மாட்டார் என்றும், குறிப்பாக பாஜக இருக்கும் கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்றும் பரவலாக பேசப்படுகிறது. இருப்பினும் தமிழா பாண்டியன் விஜயை எப்படி அழைத்து வர வேண்டும் என்பது அமித்ஷாவுக்கு தெரியும். அவர் அரசியலை கரைத்து குடித்தவர். அதனால் கண்டிப்பாக அவர் விஜயை அழைத்து வந்துவிடுவார் என்றும் உறுதியாக கூறியுள்ளார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் இதை மறுத்து வருகின்றனர். அமித்ஷா படித்த பள்ளியில் விஜய் ஹெட்மாஸ்டராக இருப்பவர். அமித்ஷாவை விட அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்பது விஜய்க்கு தெரியும். அமித்ஷாவின் மிரட்டலுக்கெல்லாம் விஜய் பயப்பட மாட்டார் என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர். விஜயை எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி பயமுறுத்த முடியாது என்றும், அவர் மிக சரியாக வருமான வரி கட்டி வருகிறார் என்றும், எனவே அவர் மீது எந்தவித பெரிய குற்றச்சாட்டையும் சுமத்த முடியாத நிலையில், எந்தவித ஊழல் குற்றச்சாட்டையும் சுமத்த முடியாத நிலையில் எப்படி அமித்ஷா பயமுறுத்துவார் என்றும், அதையெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறி வருகின்றனர். இருப்பினும் விஜய் என்ன முடிவெடுப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.